புண்ணிய ஸ்தலங்கள், கோவில்களின் சிறப்பு வழிபாடும் வரலாறும். வணக்கம். ஒரு முக்கியமான திருத்தலத்தினுடைய வரலாறை தான் தெரிஞ்சுக்க போறோம். திண்டுக்கல்ல இருந்து சுமார் 23 கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சிருக்கிறது திருமலைக்கேணி. இங்க மூலவரா இருக்கிறவரு சுப்பிரமணியர், உற்சவர் தண்டாயுதர். இந்த கோவிலினுடைய சிறப்பம்சம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா இங்க 2 முருகன் இருக்கிறாங்க. இதை தவிர்த்து இத கீழ்பழனி அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க முக்கியமான விசேஷம் அப்படின்னு பார்த்துட்டோம்னா சித்ரா பௌர்ணமி, வைகாசி விசாகம், ஆடி தை கிருத்திகை, கந்த சஷ்டி, இது எல்லாமே முக்கியமான விசேஷமா அமைஞ்சிருக்குது. இந்த கோவிலினுடைய தல வரலாறு அப்படின்னு பார்த்துட்டோம்னா ஒரு காலகட்டத்துல பாண்டிய மன்னன் இந்த மலைப்பகுதிக்கு வந்து அங்க இருக்கக்கூடிய சுனை அருவியில சுனை நீர் எடுத்து குடிச்சிட்டு ஓய்வு எடுக்கும் போது முருகபெருமானே அவர் கனவுல வந்து கோவில் கட்டி கொடுக்க சொல்லப்பட்டதா சொல்றாங்க. இந்த கோவிலினுடைய தல பெருமை அப்படிங்கிறது இதை சொல்லலாம். ஆதி காலத்துல இது முழுக்க முழுக்க மலையாவும் அந்த அடர் வனத்துல ஒரு இடத்துல கோயில் இருந்ததாகவும் அந்த கோயில் கொஞ்ச நாள் கழிச்சு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அது சேதமடைஞ்சு அந்த மூலவர் சிலை கூட பின்னமாகிருச்சுன்னு சொன்னாங்க. குடிசைக்கு கீழே அந்த முருகன் சிலை இருந்ததாகவும் பூஜைகள் எதுவுமே நடக்காம போனதாகவும் சொல்லப்படுது. அதுக்கப்புறமா சரியா 1979 கிருபானந்த வாரியார் அங்க வந்து அந்த சிலையை பார்த்துட்டு இன்னொரு சிலையை பிரதிஷ்டை பண்ணி கோவிலை மேலே எழுப்பணும்னு முயற்சி செஞ்சிருக்காரு. ஆனா அந்த ஆதி முருகன் சிலையை அவங்களால பெயர்த்து எடுக்க முடியல. இதனாலேயே அதுக்கு மேலேயே ஒரு மண்டபம் கட்டி அந்த மண்டபத்து மேல ஒரு முருகன் சிலையை பிரதிஷ்டை செஞ்சாங்க. இதனாலேயே இந்த கோயில்ல 2 முருகன் இருக்கிறது மிக சிறப்பு அம்சத்தை கொடுக்குது. பொதுவா முருகன் கோவில், மலை கோவில் அப்படின்னாலே நம்ம படியேறி போய் தான் வணங்குவோம். ஆனா இந்த கோயிலுடைய சிறப்பு என்ன அப்படின்னா பக்தர்கள் படி இறங்கி வந்து முருகனை வழிபடுறது தான். இப்போ இருக்கிற இந்த முருகனுக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள் பண்ணும்போது அந்த முருகன் சிலையினுடைய பாதத்துல ஒரு சின்ன துளை வச்சிருக்கிறாங்க. ஏன்னா அந்த அபிஷேகங்கள் எல்லாமே ஆதி முருகனை போய் சேரணும் அப்படிங்கிற காரணத்தினால. இப்படி விசேஷமான முருகன் இந்த கோயில்ல இதை தவிர சக்தி விநாயகர் இருக்கிறாரு. அதே மாதிரி மாமரத்து அடியில அருணகிரியார் காட்சியளிக்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த கோயில் கொஞ்சம் பக்கத்துல மௌனகுரு அதிஷ்டானமும் தென்படுது. இது தவிர இந்த கோவிலுடைய இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா முருகன் கோவில் அப்படின்னா வள்ளி தெய்வானை இருப்பாங்க. ஆனா அதுக்கு பதிலா இங்க வள்ளி தெய்வானை தீர்த்தம் இருக்குது. இந்த வள்ளி தீர்த்தம் மற்றும் கிணறு வடிவில் அமைஞ்சிருக்கிறது இன்னும் சிறப்பம்சமா அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். உங்களுக்கும் நேரம் கிடைச்சிச்சு அப்படின்னா நீங்களும் திண்டுக்கல் பக்கத்துல அமைஞ்சிருக்கிற திருமலைக்கேணி கோயிலுக்கு போய் சாமி தரிசனம் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.